தமிழ்நாடு அரசியல் களத்துல மிகப்பெரிய பேசு பொருளா மாறி இருக்கிற லாக்அப் டெத் கேஸ் அஜித்குமாரோடைய வழக்குல எதிர்கட்சி தலைவர்கள்லாம் என்னென்ன குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க, இதுக்கு தமிழ்நாடு அரசும் ஸ்டாலினும் என்ன பதில் சொல்றாங்க அப்படின்றத இந்த வீடியோல முழுசா பார்க்கலாம். வெல்கம் டு தி கிரே. நான் உங்கள் மதுமிதா. லாக்அப் டெத் அஜித்குமாரோட வழக்குல முக்கியமா பார்க்கப்படுறது என்னன்னா, காவல்துறையுடைய அதிகார ஆணவம் தான் இந்த கொலைக்கு முக்கிய காரணமா பார்க்கப்படுது. இதேதான் எல்லா கட்சியை சேர்ந்தவர்களும் முன்வைக்கிற ஒரு குற்றச்சாட்டா இருக்கு. இதுக்கு எதிர்கட்சி தலைவர் இபிஎஸ் அவர்கள் என்ன குற்றச்சாட்டை வைக்கிறாரு அப்படின்னா, அஜித்குமாரோடைய பிரேத பரிசோதனையில தலையில இருந்து கால் வரைக்கும் 18 இடங்கள்ல காயம் இருக்கு அப்படின்ற ஒரு அறிக்கையை பார்த்த உடனே நான் ரொம்பவே அதிர்ச்சியானேன். இது மூலயமா என்ன தெரியுது, தமிழ்நாடு அரசுடைய காவல்துறையுடைய அராஜகம் தான் இதுல தெரியுது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம என்ன சொல்றாருன்னா, இந்த ஒரு மரணத்துக்கு எது காரணமா பார்க்கப்படுதுன்னா, அஜித்குமாருடைய கழுத்துல ஏற்பட்ட அழுத்தம் தான் இந்த மரணத்துக்கான காரணமா பார்க்கப்படுது. ஆனா போலீஸ் தரப்புல என்ன சொல்றாங்க, வலிப்பு ஏற்பட்டுதான் உயிரிழந்தாரு சொல்லியிருந்தாங்க. அதுவே பொய் அப்படின்றது தெரியுது. இந்த ஆட்சியில இதே மாதிரி 25 லாக்அப் டெத் நடந்திருக்கு. இது எல்லாத்துக்குமே பொறுப்பேற்க வேண்டிய கடமை பொம்மை முதல்வர் மு.க. ஸ்டாலின் தான் இதுக்கெல்லாம் பொறுப்பேற்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த கேஸ மனித உரிமைகள் ஆணையம் நேரடியா எடுத்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதே மாதிரி விக்னேஷ் லாக்அப் டெத்ல நடந்த மாதிரியே பல பொய்களை சொல்லி இந்த கேஸ மூடி மறைக்க பாக்குறாங்க ஸ்டாலின் அரசு அப்படின்னு அவருடைய குற்றச்சாட்டை முன் வச்சிருந்தாரு. பச்சை பொய்ய சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸ்டாலின் அரசு அப்படின்னு கடுமையா விமர்சித்திருந்தாரு இபிஎஸ் அவர்கள். இந்த மாதிரி மக்களை ஏமாத்துற வேலைய ஸ்டாலின் அரசு பார்க்கறதுனாலதான் எங்க அதிமுகவினரும் அதிமுக சேர்ந்த மாவட்ட செயலாளர்களும் களத்துல இறங்கி வேலை பார்க்கறாங்க. ஜஸ்டிஸ் ஃபார் அஜித்குமார், நேஷன் வித் அஜித்குமார் அப்படின்னு அவங்களுக்கான ஜஸ்டிஸ்க்காக நாங்க போராட தயாரா இருக்கோம். எங்க அதிமுகவினர் போராடுறாங்க. இதுக்கு கண்டிப்பா நியாயமும் நீதியும் கிடைக்கணும். இந்த கேஸ் சிபிசிஐடிக்கு மாற்றப்படணும் அப்படின்னு அவர் வலியுறுத்தி இருந்தாரு. இது இந்த வழக்கு முதலா வெளி உலகத்துக்கு வந்தப்ப அதிமுக தரப்புல வெளியிட்ட முதல் அறிக்கை இது. இதே மாதிரி பல கட்சி தலைவர்களும் அவங்களுடைய கண்டனத்தை சொல்லியிருந்தாங்க. இதுக்கு சீமான் என்ன சொல்றாரு அப்படின்னா, திமுக அரசு பாமர மக்களுக்கு ஒரு நீதியும் பணக்காரங்களுக்கு ஒரு நீதியும் கொடுக்குதா, இது எந்த வகையில நியாயமா இருக்கும்? காவல்துறை ஒரு மனித உரிமை மீறலை பண்ணிருக்காங்க. இது கண்டிப்பா ஏத்துக்க முடியாது. இது அதிகாரத்துடைய கொடுமையை காட்டுது அப்படின்னு அவருடைய ஆதங்கத்தை காட்டியிருந்தாரு சீமான் அவர்கள். இவரு திமுக ஆட்சியில இந்த 4 ஆண்டு காலத்துல இதே மாதிரி காவல் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்டு 40 பேர் உயிரிழந்திருக்காரு அப்படின்னு இவரோட அறிக்கையில சொல்றாரு. நாங்க திராவிட மாடல் ஆட்சி, சமூக நீதியை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ஸ்டாலின் ஆட்சியில ஏன் ஒரு மனித உரிமையை காக்க முடியாத ஒரு அரசா தானே இருக்கீங்க அப்படின்னு கேள்வி எழுப்புறாரு. இதுக்கு முன்னாடி இதே மாதிரி நடந்த லாக்அப் டெத் வழக்குல எல்லாம் கூட ஸ்டாலின் தரப்புல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இது மாதிரி இதுக்கப்புறம் நடக்காது, நாங்க கண்டிப்பா நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாரு. ஆனா இப்ப இந்த அஜித்குமாரோடைய மரணம் மறுபடியும் நிரூபணம் ஆயிருக்கு. இவங்க இது வரைக்கும் எல்லாமே பொய் நாடகம் தான் நடத்திட்டு இருக்காங்க அப்படின்றது இந்த கேஸ் மூலமா தெரியுது. இதுக்கு அப்புறமாவது இது மாதிரி நடக்காம உண்மையான நீதிய அஜித்குமார் வழக்குல கிடைக்கணும் அப்படின்னு அவருடைய தரப்புல இருந்து சொல்றாரு. அஜித்குமார் குடும்பத்துல அவங்க தம்பிக்கு அரசு வேலை கிடைக்கணும், அவங்க குடும்பத்துக்கு ஆதரவா தமிழ்நாடு அரசு ஒரு நல்ல முடிவை எடுக்கணும் அப்படின்னு சீமான் அவர்கள் கோரிக்கை விடுத்திருந்தாரு. தாவேகா தரப்பிலையும் காவல்துறையுடைய இந்த சம்பவம் கண்டிப்பா கண்டிக்க கூடியது, இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்க கூடாதுன்னு அவங்க தரப்பிலையும் கண்டனத்தை தெரிவிச்சிருந்தாங்க. அதே மாதிரி ஜூலை 3ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் அப்படின்ற ஒரு அறிவிப்பையும் தாவேகா சார்பில இருந்து வெளியிட்டு இருந்தாங்க. பாஜக சேர்ந்த வானதி சீனிவாசன் என்ன சொல்றாங்கன்னா, தமிழ்நாடு அரசு பண்ற இந்த நாடக வேலையெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் நம்ப மாட்டாங்க. இவங்க சிபிசிஐடிக்கு மாத்திட்ட அப்படின்லாம் சொல்றாங்க. ஆனா அவங்களுக்கு நியாயம் கிடைக்கணும். நியாயம் கிடைக்கிற வரைக்கும் எதிர்கட்சியினர் அவங்களுடைய கண்டனங்களையும் எதிர்ப்புகளையும் தெரிவிச்சுட்டு தான் இருப்பாங்க அப்படின்றத வானதி சீனிவாசன் செய்தியாளர்கள் சந்திப்புல சொல்லியிருக்காங்க. தொல் திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, நடக்க கூடாதது நடந்துருச்சு, காவல்துறையுடைய மனித உரிமை மீறலாதான் இது பார்க்கப்படுது. சாதாரண மக்கள் மேல காவல்துறை அதிகாரிகள் இந்த மாதிரியான ஒரு சம்பவத்தை பண்றது கண்டிப்பா ஏற்கக்கூடியதா இல்ல.
இது கண்டிப்பா மாறணும். இதுக்கு தமிழ்நாடு அரசான மு.க. ஸ்டாலின் அவர்கள் முழு ஒத்துழைப்பு கொடுப்பாரு, இதுக்கான நியாயம் கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு அவருடைய கருத்தை பதிவு செஞ்சிருக்காரு. இதுக்கெல்லாம் ஸ்டாலின் அவர்கள் என்ன பதில் சொல்றாரு அப்படின்னா, பாதிக்கப்பட்ட உயிரிழந்த அஜித்குமாருடைய குடும்பத்தினருக்கு போன் பண்ணி பேசியிருக்காரு. அதுல அஜித்குமாருடைய அம்மா கிட்ட, சாரிமா, நடக்க கூடாது, நடந்துருச்சு, கண்டிப்பா தைரியமா இருங்க, ஆறுதலா இருங்க, தமிழ்நாடு அரசு கூட இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அஜித்குமாருடைய தம்பி நவீன் அவர்களுக்கு அரசு வேலை வழங்கப்பட்டிருக்கு. அவங்களுக்கு வீட்டு மனையும் கொடுத்திருக்காங்க. 10 லட்சம் ரூபாய் நிதியும் கொடுக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் தமிழ்நாடு அரசும் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில இது நடந்திருக்கு. இதுக்கு மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு உயிரிழப்புக்கு வெறும் 10 லட்சமா அப்படின்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. ஏன்னா இந்த கேஸ்ல என்ன முக்கியமா பார்க்கப்பட்டது அப்படின்னா, அஜித்குமார் நகையை திருடிட்டாரு, அதனாலதான் விசாரணைக்காக கூட்டிட்டு போயிருக்காங்க. அந்த இடத்துல போலீஸ் அடிக்கும்போது உயிரிழந்ததா பேசப்பட்டுச்சு. ஆனா இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது நகைக்காக நடந்த ஒரு கொலையே கிடையாது, ஒரு ஈகோவால அரங்கேறிய ஒரு கொடூரம் அப்படின்னு தான் பேசப்படுது. ஏன்னா இந்த இடத்துல இது ஒரு 500 ரூபாய்க்கு நடந்த வாக்குவாதத்தாலதான் இந்த கொலை நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு முறையான வழக்கு பதிவு செய்யாம, FIR பதிவு போடாம வெறுமையா விசாரிக்கிறதுக்காக அஜித்குமாரை கூப்பிட்டு போயிருக்காங்க. அந்த கூப்பிட்டு போனது கூட காவலாளிகள், தனிப்படை சிறப்பு காவலாளிகள் அப்படின்னு சொல்றாங்க. எப்ப இதுக்குள்ள ஒரு தனிப்படை அதிகாரிகள் உள்ள வராங்க அப்படின்றத நீதிபதிகளும் கேள்வி கேட்டிருக்காங்க. எந்த ஒரு முறையான விசாரணை இல்லாம வெறும் ஒரு 500 ரூபாய்க்கு நடந்த வாக்குவாதத்தாலதான் இன்றைக்கு அஜித்குமார் அப்படின்ற ஒரு இளைஞனுடைய உயிர் போயிருக்கு அப்படின்றதுதான் தமிழ்நாடு மக்கள் பேசிக்கிற ஒரு மிகப்பெரிய வேதனையா பார்க்கப்படுது. இப்ப இந்த கேஸ CBIக்கு மாற்றப்பட்டிருக்கு. தமிழ்நாடு அரசு மு.க. ஸ்டாலின் அவர்களே இதுக்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. இது CBCIக்கு மாற்றப்படுது. இந்த கேஸ்ல எந்த ஒரு ஒத்துழைப்பையும் தமிழ்நாடு அரசு கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. எதிர்காலத்துல இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்க கூடாது, அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அந்த நடவடிக்கைக்கு தமிழ்நாடு அரசு உறுதுணையா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பாரபட்சனை இல்லாம குற்றவாளிகள் தண்டிக்கப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்ட 5 காவலர்கள் அப்பவே பணியிடை நீக்கம் செய்யப்பட்டாங்க. அவங்க அரெஸ்டும் பண்ணப்பட்டிருக்காங்க. இதுல DSP சண்முக சுந்தரம் அவர்களும் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டாரு. அவங்க மேலயும் முறையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு தமிழ்நாடு அரசு சார்பா சொல்லப்பட்டிருக்கு. இது ஒரு புறம் நடந்து கொண்டிருக்க, காவலாளிகளுடைய குடும்பங்களும் போராட்டத்துல இறங்கியிருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது ஒன்னும் எங்களுடைய தனிப்பட்ட விரோதம் கிடையாது, எங்க காவலர்களுடைய அதிகாரிகள் சொன்னதுனால தானே அவங்க பண்ணாங்க, எப்பவுமே போலீஸ் ஸ்டேஷனுக்காக ஓடிட்டு இருந்த அந்த மனுஷங்களை இப்ப வேலையை விட்டு தூக்கிட்டீங்கன்னா எங்க குடும்பம் என்ன ஆகும் அப்படின்னு அவங்க போராட்டத்துல இறங்கியிருக்காங்க. இதுல என்ன பார்க்கப்படுதுன்னா, இவங்களுக்கு அதிகாரம் கொடுத்த அந்த மேல் அதிகாரி யாரு அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பப்படுது. அந்த மேல் அதிகாரி மேல உரிய நடவடிக்கை எடுக்கப்படுமா, அவருடைய பேர் வெளிவருமா அப்படின்ற பல எதிர்பார்ப்புகளும் கேள்விகளும் முன்வைக்கப்படுது. இந்த கேஸ் CBIக்கு மாத்தின பிறகு அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, தமிழ்நாடு அரசு இது CBIக்கு மாத்தினதை நாங்க வரவேற்கிறோம். ஆனா பல்கலைக்கழக வழக்குல இதே மாதிரி அப்ப இந்த மாதிரி CBIக்கு மாத்தணும்னு தமிழ்நாடு அரசு எந்த ஒரு முன் அறிவிப்பையும் வெளியிடலையே, இப்ப இந்த கேஸ்ல இவ்வளவு ஆர்வம் காட்டதை பார்த்தா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏன் இதை பண்றாங்க அப்படின்னா, இப்ப தேர்தல் நெருங்கிறதுனால பாரபட்சம் இல்லாம நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு தமிழ்நாடு மக்கள் கிட்ட நாடகம் ஆடுற விதமா தான் இது பார்க்கப்படுது. ஆனா இப்ப இது CBIக்கு மாத்தினதை நாங்க வரவேற்கிறோம் அப்படின்னு BJP தரப்புல சொல்லப்பட்டிருக்கு. மொத்தமா பார்க்கணும்னா இது ஆளுங்கட்சியுடைய தப்பா, எதிர்கட்சியுடைய குற்றச்சாட்டுகளா மட்டும் இல்லாம ஒரு சாதாரண ஒரு குடிமகன் மேல ஒரு இவ்வளவு பெரிய அதிகார வர்க்கம் நடக்கிறதா தமிழ்நாட்டு மக்களால ஏற்க முடியாது அப்படின்றதுதான் இதுல பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. இந்த கேஸ்ல எப்படி அஜித்குமார் வழக்குல யாருடைய அறிவுறுத்தலின்படி தனிப்படை இந்த கேஸ்குள்ள உள்ள வருது அப்படின்ட்டு நீதிபதிகள் கேட்ட கேள்விக்கு எதிரொலியா தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா தனிப்படை குழுக்களையும் கலைக்க சொல்லி DGP சங்கர் ஜிவால் உத்தரவிட்டிருக்காரு. எதுக்காக இந்த தனிப்படை அமைப்பாங்க அப்படின்னா, ஒரு DSP SP கீழ ஒரு குழுவை அமைச்சு ஒரு கேஸ முழுமையா விசாரிக்கிறதுக்காக தான் இந்த தனிப்படைகளை அமைக்கிறாங்க. ஆனா என்ன சொல்லப்படுதுன்னா, இந்த தனிப்படைகள் மூலமா தான் நிறைய லாக்அப் டெத் நடந்திருக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. அதோடைய எதிரொலியாதான் இப்ப இந்த தனிப்படைகளை கலைக்க DGP உத்தரவிட்டிருக்காரு அப்படின்னும் பேசப்படுது. இது போன்ற மேலும் சுவாரஸ்யமான அரசியல் தகவல்களோடு சந்திக்கின்றேன். நன்றி.